அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். மத்திய அரசின் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக தாவேக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மத்திய பட்ஜெட்டில் மீண்டும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பட்ஜெட்டில் வரவேற்கத்தக்க அம்சங்கள் ஒரு சில மட்டுமே இடம்பெற்றுள்ளன என்றும் பட்ஜெட் அறிக்கை ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சுப்ராமன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மத்திய அரசு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று 2025 மற்றும் 26ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். இந்த நிதிநிலை அறிக்கை தொடர்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையின் தலைப்பில் மீண்டும் புறக்கணிக்கப்படும் தமிழகம் என்ற தலைப்பில் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, இந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதை வரவேற்றும் வரவேற்பு இல்லாதையும் குறிப்பிட்டு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதாவது, இந்த நிதிநிலை அறிக்கையில் வரவேற்கத்தக்க அம்சங்கள் ஒரு சில மட்டுமே இடம்பெற்றிருப்பதாகவும் அதில் ஆண்டிற்கு 12 லட்சம் வரை வருமானம் ஈட்டுவோருக்கு வருமான வரி விலக்கு அளித்திருப்பதை நான் உளமாற வரவேற்கிறேன் என்றும், இதன் மூலம் நடுத்தர மக்களுக்கு நிவாரணம் கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், அதே போல முதல் முறையாக தொழில் முனைவோராக உருவாகும் பெண்கள், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் உள்ளடங்கிய முதல் 5 லட்சம் பேர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு 2 கோடி வரை கடன் வழங்கும் புதிய திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவித்திருப்பதை தமிழக வெற்றி கழகம் மூலமாக வரவேற்கிறது. அதே சமயம் விலைவாசியை கட்டுப்படுத்தவும் வேலைவாய்ப்பை அதிகரிக்கவும் போதிய அறிவிப்புகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லாதது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. அதே போல ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய பெட்ரோல், டீசல் வரி குறைப்பு, ஜிஎஸ்டி வரி குறைப்பு, எளிமைப்படுத்துதல் பற்றி எந்தவிதமான ஒரு அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இல்லாதது ஏமாற்றத்தை அளிக்கிறது. குறிப்பாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வாயிலாக இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் திட்டங்கள் எதுவுமே இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை. புதிய ரயில் தடங்கள், சாலைகள், கோயம்புத்தூர், மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் போன்ற தமிழ்நாட்டுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னையை தொடர்ந்து மதுரை, கோயம்புத்தூரில் இந்த மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்காக நிதி ஒதுக்கப்படுமா என்பது குறித்து எந்த விதமான அறிவிப்பும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதே போல தமிழகத்தில் மிக தொன்மையான இரும்பு நகரம் இருந்தது அண்மையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கிற கண்டுபிடிப்பாகும். இதற்கு உரிய அங்கீகாரம் சுற்றியுள்ள பகுதிகளில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள நிதியும் வழங்காதது மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது. அதே போல அணு உலை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தனியார் மயமாக்குதலுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. காற்றாலை மற்றும் சூரிய ஒளி மின் உற்பத்திக்கான தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் இந்த காலகட்டத்தில் மீண்டும் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து விளைவிக்கும் அணு மின் உற்பத்தி தொடர்பான அறிவிப்பை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று இந்த அறிக்கையின் வாயிலாக அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அதே போல வழக்கம் போல் இந்த ஆண்டும் ஒன்றிய அரசானது தமிழகத்திற்கு புதிய திட்டங்களை அறிவிக்காமலும் போதிய அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமலும் புறக்கணித்திருக்கிறது. அனைத்து மாநிலங்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டே ஒன்றிய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். மாறாக பாரபட்சத்தோடு நடந்து கொள்வது சரியான அணுகுமுறை இல்லை. இந்த முறை, அதாவது மத்திய அரசு தாக்கல் செய்த இந்த பட்ஜெட்டை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேரடியாக விமர்சித்து கூறியிருக்கிறார். பாரபட்சத்தோடு மத்திய அரசு நடந்து கொள்வதாகவும், தமிழகத்திற்கு போதிய நிதி இல்லை, இந்த அணுகுமுறை சரியான அணுகுமுறை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டு மத்திய அரசை சாடியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.